வணக்க நேயர்களே, இங்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்கோம்னு பாக்குறீங்களா? இது பூராமே நலுங்கு மாவுக்கு வேண்டிய பொருட்கள்ங்க. இன்னொரு அது இவ்வளவு பொருள் போட்டு செய்யணுமா? ஆமாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு தன்மை இருக்குதுங்க. இதனாலதான் நம்மளுடைய ஆரம்ப காலத்துல இப்ப ஏதோ 50-100 வருடங்களுக்கு முன்னாடி பாருங்க, இதை தான் எல்லாருமே குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, குழந்தைகளுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் முதன்மையான பொருள். இதுல இவ்வளவு பொருட்கள் சேர்த்தோம்னா தான் அது தரமா இருக்குங்க. அதுல நாங்க என்னென்ன கலந்து நலுங்கு மாவு தயார் பண்றோம் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாங்க. இங்க பாருங்க, மஞ்சிஸ்டா ரூட் இருக்குது பாத்தீங்களா? இந்த மஞ்சிஸ்டா ரூட்டை நம்ம பயன்படுத்தணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க ஆவாரம் பூ. அதுக்கு அடுத்தது பாருங்க துளசி இருக்குது பாத்தீங்களா? துளசி இலைங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க மகிழம் பூ பயன்படுத்தணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க நம்ம கஸ்தூரி மஞ்சள்ங்க. எப்போது நம்ம சோப்புக்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்களா? அந்த கஸ்தூரி மஞ்சள்ங்க. அதுக்கு அடுத்தது வெட்டி வேர். அடுத்தது பாருங்க அதிமதுரம். அடுத்தது பாருங்க மாசிக்காய். அடுத்தது சந்தனம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வெந்தயம். பாருங்க வெந்தயம் பாருங்க நம்ம சாப்பாட்டுக்கு தான் பயன்படுத்துறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, உடலுக்கும் பயன்படுத்துறங்க. தோலுக்கு அவ்வளவு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க பூந்தி கொட்டைங்க. பூந்தி கொட்டை எல்லாம் பயன்படுத்தணுங்க. அதுக்கு அடுத்தது சிகப்பு சந்தனம். நல்ல சந்தனம் நினைச்சிடாதீங்க, சிகப்பு சந்தனம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க நெல்லிக்காய் இருக்குது பாத்தீங்களா? நம்ம சாப்பிடுற நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் பயன்படுத்தணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க வசம்பு. அடுத்தது உசுலை இலை இருக்குது பாத்தீங்களா? உசுலை இலையை கூட பயன்படுத்தணுங்க. அது கிடைக்கலைங்க, அதனால நம்ம பவுடரா வாங்கி இருக்கிறோம். அடுத்த தடவை உசுலை இலையை மட்டும் தனியாவே நம்ம பயன்படுத்தலாங்க. அதுதான் அரப்புன்னு சொல்லுவாங்க வில்லேஜ்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செம்பகப்பூங்க. செம்பகப்பூ கூட பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது பாருங்க ரோஜா இதழ் இருக்குது பாத்தீங்களா? ரோஜா இதழ். அதுக்கப்புறம் பாருங்க கோரைக்கிழங்கு. நம்ம கோரைக்கிழங்கு இருக்குது பாத்தீங்களா? விவசாயத்துல இருக்கும் பாத்தீங்களா? அந்த கோரைக்கிழங்கு. முல்தானி மட்டிங்க. முல்தானி மட்டி பவுடருங்க சேர்க்கணுங்க. அடுத்தது பாருங்க ஜாதிக்காய். பாருங்க ஜாதிக்காய் நிறைய வச்சிருக்கிறோங்க. இதெல்லாம் பாருங்க நாட்டு மருந்து கடையில நம்மளே பார்த்து வாங்கி தாங்க நல்ல வெயில்ல காய வச்சு அரைக்கணுங்க. அப்பதான் முதல் தரமா கிடைக்குங்க. அதே மாதிரி பாருங்க குப்பைமேனி இலை. குப்பைமேனி இலையை நல்லா நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்க. ஏன்னா குப்பைமேனி ஆயில் நம்ம பண்றோம், குப்பைமேனி பயோ என்சைம் பண்றோம், ஏன் குப்பைமேனி சோப்பும் பண்றோங்க. அதனால நம்ம கிட்டே இருக்குதுங்க. அடுத்தது பாருங்க சம்பங்கி விதைங்க. சம்பங்கி விதையை பயன்படுத்தணுங்க. மரிக்கொழுந்து. மரிக்கொழுந்து பூ கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா? மரிக்கொழுந்து அதே தாங்க. அடுத்தது பாருங்க வேப்ப இலை. வேப்ப இலையை நம்ம பயன்படுத்துறோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க இந்த நன்னாரி கட்டை சொல்றாங்க பாத்தீங்களா? குளிர்ச்சிக்காக பாருங்க நன்னாரி கட்டைங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க வெள்ளரி விதை. வெள்ளரி விதை பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. இதை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி பாருங்க பச்சை பயிறு. பச்சை பயிரை பயன்படுத்துறங்க. இதை சும்மா கூட நம்ம போட்டு குளிக்கலாங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஆனால் தொடர்ந்து குளிக்க கூடாதுங்க. சரிங்க. அடுத்தது பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்கும் சேர்க்கணுங்க. இதை எல்லாம் சேர்த்து தான் நம்ம நலுங்கு மாவு தயார் பண்றோம். பாருங்க இவ்வளோ பொருளும் ஒன்னா போட்டு நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெயில்ல காய வைக்கணுங்க. இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம் நேயர்களே. உங்களுக்கு இது நலுங்கு மாவு வேணும் அப்படின்னா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே நீங்களே நாட்டு மருந்து கடையில வாங்கி நீங்க அரைச்சு பயன்படுத்துங்க. சரிங்க, அரைச்சு பயன்படுத்த முடியல வேற என்ன பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. கீழ்கால வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க பதிவிடுங்க நலுங்கு மாவு வேணும் அப்படின்ட்டு. நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.